எடுக்கல அத தான் நடக்கும். நான் பாத்துக்கேன். போயா அவன் போட்டுங்க. இங்க ஒயிடு விட ஆரம்பிச்சுட்டு நம்ம யாராலுமே தடுக்க முடியாது. ஒயிடு போட்டுது. மூணு வீட்டுங்க எடுத்து 2 வீட்டு தான் இருக்கு. 3 அது விட்டுட்டு ஒரு கேட்ச் 3 ஒரு கேட்ச் விட்டுட்டார்ல. 3 விக்கெட்ல யாரு எப்ப எடுத்து? இப்ப 2 தான் எடுத்த. வேற விக்கெட் எல்லாம் சேர்க்காதல. ஏலே இப்படி எவ்வளவு போடாம சேலே ஏலே ஃபீலிங் ஒரு காஜாரு இப்படி இப்படி தொப்பா சம்பவம் ஸ்டார்ட். ஸ்டாண்ட் வந்து பெருசாயிட்டு இப்போ போடுமியா அழுகு. விட்டானா கேட்ச் விட்டானா? லேண்டிங் ஸ்லோவா இருக்கு. ஓ எடும் பொறுக்குமியா சஞ்சனே. சூப்பரா ஓவர் போட்டு ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ண வர 4வது ஓவரா ப்ரோ? ஆமா சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் போட்டுறீங்க பாப்போம். அருமையான பந்து. பந்து அருமையா வீச்சுக்கிட்டார். ரெண்டு பால் நீங்க புண்ணியத்துல போட்டுருக்கீங்க. கான்பிடண்டா வந்தாரு ஒயிட் போட. சூப்பர் பவுலிங். இங்கத்து கைக்கு வந்துட்டு இங்க வீசுவாரா பந்து. போல்டா கான்பிடண்டா 4 கொடுத்துட்டாரு. கான்பிடண்டா அண்ணாச்சி 4 கொடுத்துட்டாரு. வினித் ப்ரோ நீங்க கேட்சா? அருமையான 2 4 எடுத்து விட்டார் பேட்ஸ்மேன். நைஸ் தட்டில 2 4 கொடுத்துட்டேன். எப்படி ஒரு பால் உள்ளவா? ஒரு பால் தான் 6 4 மட்டும் தான் பார்க்கணும். அருமையான பந்தை வீசி தப்பித்து விட்டார். முன்னாடி மீடியம் பண்ணுங்க.
ஒரு விக்கெட் அடிக்கவே மாட்டார் போல இன்னைக்கு. 4-4 அருமையான ஒரு 4. விட்டுருவான் எப்படிங்களா தப்பான பந்து போடுற மட்டும் தான் எடுக்குமா? அடிக்க வேண்டாமா? வாங்க. ஓடி வந்து விட்டார், வீசி விட்டார். கேட்ச்! கீப்பர் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுக்காம விட்டனே. இனிமே கீப்பர் தான் க்ளோஸ். இனிமே கீப்பர் தான் க்ளோஸ் அப். இன்னும் 2 விடியா அங்கிட்டு கீப்பர் கிட்ட நின்றுறேன். கீப்பர் ஏதாவது செய்யுங்க. கீப்பர் நீங்க ஏதாவது செஞ்சது வரைக்கும் பார்த்தோம். பத்து நிமிஷம் வீடியோ வந்து போதும். நீங்க ஓ எங்க ஊர் எஸ்கே இருக்காரு. யோ போடுமியா அடியா ஓபி முடிச்சுனா அடியா பேட்டிங் தானே பவுலிங் கிடையாதா? ஆல்ரவுண்டர் ஒன்லி பேட்ஸ்மேன் எம்எஸ் தோனி. நம்பர் 8 வர மாத்துறாங்க. 8 மாத்துங்க. யார் வர 8க்கு? 8க்கு அவங்களுக்கு 7 கிடையாது 8. அடியா 8க்கு 8 மாறறோம். அதான் நாங்க வெயிட். அட அவுட். அந்த வசந்த வாகமா வந்து விட்டார். அடி மண்டியில் வாங்கி விட்டார். யோ போடுமே எருமையா. அடியா நாட்டர் டீமுக்கு தண்டத்துக்கு ஒரு நச்சுக்கும் போட்டுருவேன். அவரை அது மாதிரி என்ன டைம் அடிச்சாராம். வந்து எங்க போகுதுன்னு அவருக்கே தெரியல. பேட்ஸ்மேனுக்கு அப்படி போய் 4 போய் விட்டு இப்ப எதாவது நடக்க போகுது. அந்த நடந்துட்டு போட்டார்ல அப்படி போடும். அப்புறம் அடிப்பாரு. பவுலிங் குறைச்சுக்கோங்க. அருமை வாடிட்டா. ஆமா ஆமா டீமுக்கு தண்டத்துக்குன்னு இருக்கு.
பிரகாஷ் காரன் நானே மாட்டி விடுறேன். எப்படியும் ஒரு 6 கேஜ் விட்டுட்டா 7 கேஜ் பிடிச்சாம. ஒரு ஆன் ஃபயர் ஆயிட்டாரு. விட்டுருவாங்க, ஓடுங்க. பொறுக்கிறாரு. அப்ப ஏன் இதையும் தனியா எடிட் பண்ணி போடு. உனக்கு என்ன எடிட் பண்ணணும்? 3 கிட்ட இருக்குது. ஏல 2 கிட்ட அவரு உனக்கு சேர்த்திருக்காரு. அது போட்டு இந்த ஆனந்த் 2 கேட்ச். அவரு கையில அமுலன்னு நீ விக்கெட்டே கிடையாது. வெளுத்து போங்க. 2 கே இது கொடுத்துருக்காங்க. இப்போ புனித்துல கையில அமுந்துட்டு அதான் சொல்றேன். எப்படியா வெற்றிகரமா பவுலிங் போட்டு ரன் எத்தனை ரன் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. விக்கெட் அடியும் ஒரு விக்கெட் ஒரு 8 விக்கெட் எடுத்துக்க மாட்டீங்க. 8 விக்கெட் எடுத்துட்டாங்க. ரன் எத்தனையா? 56 தான் அடிச்சிருக்காங்க. நம்ம பையங்க இந்த நம்ம கிடாமாடு ஒருத்தன் பவுலிங்காரர் இருக்கான். அவன் ஓவரில் கண்டிப்பாக அடிக்க மாட்டேன் அடியும். அது எல்லாரும் தெரியும். பார்ப்போம் வாங்க. செகண்ட் பேட்டிங் பார்ப்போம். செத்திரியா வந்தேரோ செத்திரியா. செதுலா தெரிஞ்சிருக்கும். என்ன செய்யணும் பாக்கணும். ஃபர்ஸ்ட் பாலர் பிடிக்காரு. நான் பார்த்து அடிச்சுட்டா உள்ள போய் எளிமையா ரன் அவுட் ஆகிற போறாங்க. வந்து வேண்டாம் யோ செத்தரியா 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 செத்தரியா. யோ அவரோட ஓடாமையா ஓடி சாப்பிடு. சிக்ஸ். அருமையான ஷாட். 6 ரன் அடித்த ஆனந்த செல்வத்துக்கு எங்கள் டீம் சார்பாக பாராட்டுகிறோம். அருமையான ஒரு சொல்றேன். தானே நானும் சொன்னேன். 12 ஒயிடே போடுங்க. ஆட்டத்தில் இன்னும் ஒரு பந்து இருக்கிறது. அடியா 4 அடித்து விட்டார். மீண்டும் ஆட்டத்தில் ஓட்டாரியா அவுட் கிடையாதா? பேட்டிங் கிடையாதா? ஆட்டத்தில் ஒரு 4 எடுத்து விட்டார். அட 4யா ஓடுறீரு. 2வது கரவத்துக்கு 4யா.
முடிஞ்சு விட்டார் முடிஞ்சு விட்டார். அண்ட வசந்த் அடிப்பீரா? அந்த முடிந்து விட்டார் முடிந்து விட்டார் முடிந்து விட்டார். அந்த வசந்த் என்ன காட்டுது ஓவர் ஓவர் நான் போல்டர் நினைச்சேன். பந்து நிட்டியா போதுங்க அது நிட்டியா மாடு செத்துது மாடு ஆடு தப்பிச்ச ஆடு போனதுக்கு ஓடி ஓடுறதுக்கு ஓட மாட்டான் ராமு. ராம எப்படி ஒரு பந்து தட்டி ஃபீல் பண்றான் மைண்டஸ் எனக்கு இங்க வரைக்கும் கேக்கு. ஓடு 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 ஆனந்தனே ரொம்ப ஃபீல் பண்றாரு. சரக்கு யாரும் அவுட்டாங்க. வாய்ட் ஒரு அருமையான பெரிய அருமையான பாலை போட்டு விட்டா. அதனால அவன் குத்துஞ்சு இருப்பாங்கயா. ஒன்று இருக்கான் அது மட்டும் ஆகாதீங்க. என் கூட நிக்கட்டும். ஓடல ஓடல பந்து எடுக்கல. ஆனந்த ப்ரோ தட்டி விட்டு தான் முடியுது. அடிக்க முடியல. ஒரு 2 6 ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தேன். அப்புறம் 3 அடிச்சீங்க. அது ஒய்டியா அது ஒய்டு கணக்குல அவருக்கு எப்படின்னாலும் ஒண்ணுதான். பாலுக்கு நாண்டாலும் உண்டு. அடியா நான் இப்படி குஞ்சு கூட அடியங்கிறது வர சின்ன மிஸ்டேக் சார். ஆம்பளை புத்தி 2 மணி நடக்காது தெரிய மாட்டேங்குது. அருமையாக 2 ரன் அடிச்சு நான் கிளம்புறேன். பாய் டாடா பாய் பாய். ஆளுக்கு போன் அடிச்சிட்டியா ஓனரு மச்சான் போன் அடிச்சான். இவருதான் கொஞ்சம் கோல்டன் டக்கா வரும் பார்த்தேன். டக் அவுட் பண்ணிட்டு ஆயிட்டு 4 ரன் எடுத்து ஆட்ட கதானே இவருதான்.